Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தயிர் சாதம் with மாங்காய் ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய் ஒரு 2 to 3 minutesல செஞ்சிரலாம். அவ்வளவு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தயிர் சாதத்துக்கு தாளிச்சிரலாம். எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் நான் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, இது ரெண்டு நல்லா எண்ணெயில பொரியட்டும். நான் வந்து குக்கர்ல ரைஸ் செஞ்சு நான் எடுத்து வச்சிட்டேன். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நான் கீரி எடுத்திருக்கேன், 4 கீரி எடுத்திருக்கேன். 2 துண்டு இஞ்சி கட் பண்ணிக்கோங்க, பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சியோட ஃப்ளேவர்லாம் எண்ணெயில நல்லா இறங்கணும். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கை கருவேப்பிலை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் குக்கரில் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் 200 கிராம் ரைஸ் வந்து செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் குலைவாக சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கோங்க. 200 கிராம் ரைஸ் செஞ்சுருக்கேன். நான் 300 கிராம் தயிர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிற தாளிப்பதில் கொட்டிக்கலாம். கூடவே 1 கை மல்லித்தலை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் கொஞ்சம் குலைவா ஆக்கி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் தயிர் ஊற்றி கிளறும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம அப்பயே சாப்பிட்றதுனா வெறும் தயிர் மட்டும் ஊற்றினா போதும். இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் கொடுத்துடும் போது இது கூட நீங்கள் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சின பால் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சாப்பிடும்போது சாப்பாடு வந்து அப்படியே குலைவாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சாதம் வலிக்கும் போதே உப்பு போட்டு செஞ்சுருக்கேன், அதனால இப்போ நான் உப்பு போடல. இப்போ தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு. மாங்காய் ஊறுகாய் நல்லெண்ணெயில் பண்ணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெயில. நான் ஒரு மாங்காவை பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாங்காயை இதுல ஆட் பண்ணிக்கலாம். மாங்காவை ஆட் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்க இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயோட சூடுலயே மாங்காய் வந்து வெந்து வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டோம். அப்பெல்லாம் நல்லா அந்த எண்ணெய் மிளகாய் அப்படி எல்லாமே மாங்காயில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம் அதுக்கு காம்பினேஷனாக மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோன்ற ஃபீலே இருக்காது. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.